மிரர் மேக்ஸ் மூலிமா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், ஆத்தென்டிக் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிற விஷயம் எல்லாமே நடக்குது. ஏன்னா மேக்ஸ் போடுறப்போ ஐ ஆம் ஸ்டூப்பிட் என்ற இடத்துல இருந்து யாராவது சொல்லிடுவாங்களோ என்ற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பயந்துட்டு இருக்க குழந்தை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிறதே பார்த்து அப்சர்வ் பண்ணி பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ணி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை ரிப்ளிகேட் பண்ண முடியுது. அவங்க பிரெயின் பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அதன் மூலயமா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் அவங்களுக்கு புரியுது. லாஜிக்கல் அனலிட்டிக்கல் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. எமோஷனல் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் அடுத்தவங்க தன்னை கீழ்மைப்படுத்தும் போது அது நிஜமாக இல்லையா நான் அலசி பார்க்குற ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில் அதுக்கு வர்றப்போ அடுத்தவங்க முத்திரை கொடுத்துற மாதிரி, அடுத்தவங்க வேலிடேஷன் பண்ணுற மாதிரி அப்படியே நம்பி சுருங்கி போகிற தன்மையிலேருந்து விரிஞ்சு தன்னோட ஆத்தென்டிசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் தன்னோடைய உண்மைத்தன்மையை எக்ஸ்ப்ரெசிவாக வெளிப்படுத்துறதுக்கும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வர்றப்போ இன்னர் சைல்டு க்ரோ ஆக ஆரம்பிக்குது, மெச்சூர் ஆக ஆரம்பிக்குது, எவால்வ் ஆக ஆரம்பிக்குதுன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். மிரர் மேக்ஸ் போடுறப்போ குழந்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அலோவ் செய்கிறோம். அதை அப்சர்வ் பண்ணுது, ப்ராக்டிஸ் பண்ணுது, காம்ப்ளெக்சிட்டியை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான ஸ்கில் அதுக்கு வளருது. அப்சர்வ் பண்ணுறப்போ ஸ்லோவாக இருக்கிற தன்மை மதிக்கப்படுது. அதுக்கப்புறம் மிஸ்டேக் செய்கிறப்போ அந்த மிஸ்டேக் நான் இல்லை, அதை சரி பண்ணிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் வளருது. லேர்னிங்கில் ஒரு பார்ட்டு தான் மிஸ்டேக் பண்ணுறதுன்னு புரிய ஆரம்பிக்குது. மிஸ்டேக்ன்றது நம்ம வேல்யூவை குறைக்கிறதுக்கு இல்லை, நம்ம கவனமாக இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு வேறு விதமாக பார்க்கணுன்னு கற்றுக்கிறதுக்குன்றது புரியுது. பர்செப்ஷன்ஸ் லைஃப்பில் இருக்குது, அந்த பர்செப்ஷன்ஸை மாற்றிக்கணும். எந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பர்செப்ஷனை நம்ம மாற்றிக்கிறோம், எந்த பர்செப்ஷன் ஏற்படுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் காரணமாக இருந்ததுன்றது நியூரல் பிளாஸ்டிசிட்டிக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பல தகவல்கள் உள்ளே வருது, உள்ளே இருக்க தகவல் வெளியே போகிறதுன்றப்போ பிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அது நமக்கு பல தகவல்களை புதுசாக ஏற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டேக்ஸும் திருத்தி அமைக்கப்பட்டு வடிவமைக்கிற அளவுக்கு சாதாரண விஷயந்தான், அது கன்ஸ்ட்ரக்ஷனான விஷயந்தான் தெரியும் போது சேலஞ்சிங்கான ஹார்டான விஷயத்தை நோக்கி மூவ் பண்ணுற தைரியமும் வர ஆரம்பிக்குது. பொறுமை, நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மாற்றிக்கொள்ளும் தன்மை, சுய மதிப்பு அதிகரிக்க வாய்ப்புகள் ஏற்படுது. அதை மேக்ஸில் மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தொடர்றதுக்கு கற்றுக்குது. தானாக லேர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி வரப்போ லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்தும் லேர்ன் பண்ணுற ஒரு லேர்னராக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. லேர்னிங் ஒருத்தர் ஃபேர் மோட்லேருந்து எவால்யூஷன் மோடுக்கு கொண்டு வருது, ஷிஃப்ட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம்.